பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 29 verse 31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? லேயாள் ராகேல் என்பவர்கள் யார்? யாக்கோபுடைய 2 மனைவிமார்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு யாரு? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பிறந்தவர் தான் இந்த யாக்கோபு. அப்போ இந்த யாக்கோபு லாபான் என்கிறதான அவருடைய வீட்டில், மாமா வீட்டில் போய் இருக்கும் பொழுது இந்த ராகேலை அவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த ராகேலை குறித்து பைபிளில் நம்ம வாசிக்கும்போது அவங்க ரொம்ப ரூபவதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது, லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாக இருந்தாள். 2 பேருமே சகோதரிகள். அவன் ராகேல் எப்படி இருந்தாங்களா? ரொம்ப பார்வைக்கு அழகாக இருக்கிறா. ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆனால் லேயாளை குறித்து வசனம் சொல்லுது, அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை காணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனாலேயே என்னமோ தெரியல, யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசிக்கிறார். அப்போ ராகேலை தனக்கு திருமணமாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ மாமா கிட்ட போய் கேட்ட உடனே அந்த மாமா லாபான் என்ன சொல்கிறாரு, நீ 7 வருஷம் எனக்கு நீ வேலை செய்யி, நீ ராகேலை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 7 வருடம் அவர் வேலை செய்கிறார். வேலை செய்து முடித்து பார்த்திங்கன்னா அந்த லேயாளுடைய தகப்பன் என்ன செய்தார்னா, ராகேலை மனம் முடித்து கொடுப்பதற்கு பதிலாக தெரியாமலேயே, யாக்கோபுக்கு தெரியாமலேயே லேயாளை அவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறான். இது தெரிந்த உடனே யாக்கோபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோவம் வருது. அப்போது உடனே அவர் சொல்கிறாரு, எங்களுடைய இந்த ஊரினுடைய சம்பிரதாயம் இப்படி தான், ட்ரெடிஷன் இப்படி தான், இந்த பாரம்பரியம் இப்படி தான். மூத்த சகோதரி கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது இளைய சகோதரிக்கு நாங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டோம். அதனால் நீ இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை பாரு, நீ அப்போ ராகேலையும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். அவர் இன்னும் 7 வருஷம் வேலை பார்த்து ராகேலையும் மனம் முடித்தார் என்று பார்க்குறோம். அவர் அவ்வளோ தூரம் ராகேலை அவர் நேசித்தார். ஆனால் லேயாளை அவர் நேசிக்கவில்லை. அது அவர் செய்த தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா உண்மையாகவே அவரோட நேசிக்கலை, கட்டாயப்படுத்தி ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி அந்த மேரேஜ் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த வசனம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். ஆமேன். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். தமிழில் அற்பமாக எண்ணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, when the Lord saw Leah was unloved, அதாவது லேயாளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அவளுக்கு கிடைக்காமல் போனதை கர்த்தர் கண்டு. அப்போ இவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. கணவனுடைய அன்பு எந்த ஒரு மனைவிக்கும் ரொம்ப முக்கியம். பைபிளே என்ன சொல்லப்பட்டிருக்குது, புருஷன்மார்களே உங்களுடைய மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்போ ஒரு மனைவியாக ஒருத்தர் திருமணத்துக்குன்னு சொல்லி வரும் பொழுது அன்பு என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு கணவனிடத்தில் மனைவிக்கு அன்பு தேவை. மனைவி கணவனை நேசிக்கும்படி கணவன் விரும்புகிறார். ஆனால் இந்த லேயாளுக்கு இது கணவனுடைய அன்பு கிடைக்கல. பிரியமானவர்களே, கணவனுடைய அங்கீகாரம் கிடைக்கல, கணவனுடைய எதுவுமே கிடைக்கல. அப்போது அவளுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை அனுபவமாய் காணப்பட்டது. அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஒருவேளை அவள் தங்கச்சிக்கு அந்த அன்பு கிடைக்குது, ஆனால் அவளுக்கு அந்த அன்பு கிடைக்கல. ஒருவேளை அந்த தங்கச்சிக்கு புகழ்ச்சியும் பலவிதமான காரியங்களும் கிடைத்திருக்கலாம். ஆனால் லேயாளுக்கு ஒருவேளை அது எதுவுமே கிடைக்கல. ஆனால் யார் இதை பார்க்கிறா? யார் அதை கண்டார்? தேவன் கண்டார். ஹல்லேலூயா. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை அவங்க அப்பா பார்க்கறதுனால இல்லை, அம்மா பார்க்கறதுனால இல்லை, கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கர்த்தர் கண்டார். இன்றைக்கி நம்ம அற்பமாக எண்ணப்படுகிறோமா? இன்றைக்கி ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? என்னுடைய கணவருடைய அன்பு எனக்கு கிடைக்கல, என்னுடைய கணவனிடத்தில் நான் இவ்வளோ அன்பு எதிர்பார்க்குறேன், ஆனால் அவங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கூட கிடைக்கிறது கிடையாது. ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஆனால் என்னைய ஒரு நாளும் ப்ரைஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா?
என்னை அவங்க அன்பு செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பெற்றோருடைய அன்பு பிள்ளைங்களுக்கு கிடைக்காம இருக்குதா? இல்லை பிள்ளைகளுடைய அன்பு பெற்றோருக்கு கிடைக்காம இருக்குதா? இந்த ப்ரேயர் லைனில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும், என்னை நேசிக்க ஒருத்தருமே கிடையாது, என்னை அன்பு செய்ய ஒருத்தருமே கிடையாது, நான் இப்படி பிறந்ததுனால யாருமே என்னை நேசிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பைபிளில் லேயாள் உங்களே மாதிரி ஒரு கேரக்டர் தான். பைபிளில் அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன். உலகம் நம்மளை அன்பு செய்கிற விதமாக தேவன் நம்மளை அன்பு செய்கிறது கிடையாது. உலகம் நம்மளை எப்படி அன்பு செய்யுது? நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நிறைய பேர் நம்மளை சுற்றிலும் இருப்பார்கள். நம்ம ரொம்ப அழகாக இருந்தால் எல்லாரும் நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க, அப்படி தானே? நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நம்ம தேவையாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்து குறையும் போது நம்ம எல்லாம் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது. இப்படி தானே உலகம் நம்மளை ட்ரீட் பண்ணுது, இப்படி தானே மனிதர்கள் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் ஆகிய தேவன் நம்மளை படைத்தவர். அந்த லேயாளை படைத்தது கர்த்தர். நம்மளையெல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்தது ஆண்டவர் தான். அந்த கர்த்தர் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை அவர் பார்த்த உடனே அவர் மனசு தாங்கவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தாங்களாம்? அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு சகோதரி கற்பம் தரிக்கிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அப்போ தேவன் என்ன செய்தார்? என் மகள் இவ்வளோ அற்பமாக எண்ணப்படுகிறாளே, அவருடைய எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல, எவ்வளோ அழுதுருப்பாங்க இல்லையா? என்னுடைய கணவன் என்னிடத்துல நேசமாக இல்லையே, என்கிட்ட கொஞ்சம் கூட அன்பு காட்டலையே அப்படின்னு அவங்க எவ்வளோ அழுதுருப்பாங்க. அந்த அழுகையெல்லாம் கர்த்தர் பார்த்தார். பார்த்து அவங்க கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். லாகேலோ மலடியாக இருந்தாள். அதுக்கப்புறமா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் ஒவ்வொரு குமாரனையும் பெறும்போது அவள் சொல்கிறா, இப்போ என்னுடைய கணவன் என்ன நேசிப்பார், ஏன்னா நான் அவருக்கு ஒரு குமாரனை பெற்று கொடுத்துருக்குறேன். ஆனால் அவளுக்கு அவருடைய அன்பு கிடைக்கல. கடைசியில் அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றா. என்ன தெரியுமா? யூதான்ற ஒரு குழந்தைய அவள் பெறும் பொழுது அவள் சொல்கிறா, நான் இனிமேல் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் போதும், என்னுடைய ஹஸ்பண்டுடைய அன்பு எனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, நான் கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் யார் என்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, என்னை படைத்த தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. ஆனால் லேயாளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் பைபிளில் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அவங்க அநேக பிள்ளைகளை பெற்றது மட்டுமல்ல, கடைசியில் யாக்கோபு மறிக்கிற தருவாயில் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா யாக்கோபு எங்கே மறிச்சார்னா யோசேப்புடைய நாடாகிய அந்த எகிப்துக்கு அவர் போயிட்டார், அங்கே தான் மறிக்கிறார். ஆனால் யோசேப்பிட்ட பிள்ளைங்கிட்ட சொல்கிறாரு, நான் மறிக்கும் போது என்னை இங்கே அடக்கம் பண்ணிடாதீங்க, நான் லேயாளை ஒரு இடத்துல மம்ரே என்ற குகையில் அடக்கம் பண்ணியிருக்கிறேன், அவள் பக்கத்தில் என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமையும் சாராளையும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஈசாக்கையும் ரெபேக்காலையும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நான் லேயாளையும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் என்னை அடக்கம் பண்ணுங்க. அப்போது ஒருவேளை அவள் உயிரோடு இருக்கும்போது அவள் ஹஸ்பண்டுடைய ரெக்கக்னிஷன் இல்லை அன்பு அவளுக்கு கிடைச்சிதான்னு தெரியல. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு கிடைத்தது. கணவனுடைய அன்பு அவளுக்கு கிடைத்தது. கணவனுடைய பார்வையில் அவள் வெளியேற பெற்றவள் என்பதை, அவள் எவ்வளோ வேல்யூபிள் என்பதை கணவன் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் ஐயோ இவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலையே, இவங்க நம்மளை நேசிக்கலையே, இவங்ககிட்ட நல்ல பேர் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோமா? தேவனை சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அநேக குமாரர்கள் அவர்களுக்கு பிறந்தாங்கன்னு பார்க்குறோம். லேவி என்கிறதான குமாரனை பெற்றெடுத்தது யாரு? லேயாள். லேவி சந்ததி தேவனை ஆராதிக்கிற, தேவனை சேவிக்கிற சந்ததியாய் மாறினது. யூதாவை பெற்றெடுத்தது யாரு? இதே லேயாள். இந்த யூத வம்சத்துல தான் தாவீது ராஜா வருகிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வந்தது சந்ததியும் இந்த யூதா என்கிற இந்த சந்ததி தான். 12 குமாரர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. ஒரே ஒரு மகா. யோசித்து பாருங்க, 12 பையனுங்களுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தா எப்படி இருக்கும்ல. அந்த பொண்ணை பெற்றெடுத்தது யார் தெரியுமா? இதே லேயாள். எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் இல்லையா? மனிதர்கள் அற்பமாய் நினைத்தாலும் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் அற்பமாக நினைக்கிற தேவன் அல்ல. அந்த அற்பமாய் நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்களே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குதே,
அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனவர்களாக இந்த லைனில் இல்லை இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்களா? யார் எப்படி நினச்சா என்ன, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க தேவன் பண்ணுவார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. இயேசு பாரபட்சம் இல்லாத தேவன். ஆமேன். மனிதர்களுக்கு பாரபட்சம் இருக்கும், ஃபேவரிட்டிசம் இருக்கும். அவங்கள பிடிக்கும், உங்களை பிடிக்காது. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் அது இருக்கலாம். நான் எவ்வளோ செய்கிறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே, நான் இப்படி தனித்தவளாக இருக்கிறேனே, என்னைக்கு தான் என்னை புகழுவாங்க, என்னைக்கு தான் என் பேரை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதெல்லாம் நிறுத்திச்சு ஆண்டவருடைய பார்வையில் நான் ஆண்டவர் என்னை பார்க்குறாங்க, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாங்க, அது எனக்கு போதும்னு சொல்லி திருப்தியாக இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். லேயாளை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?